ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ருக்ஷி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குக்கரில் பாசிப்பருப்பு 1/2 கப் நான் எடுத்திருக்கேன். நான் ஏன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன்னா இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், எப்பயும் வழக்கம் போல் டேஸ்ட் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் ப்ரோட்டீன்ஸ் ரொம்பவே நிறையா இருக்குது, டைஜஷனுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஹார்ட்டில் உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே இது குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ துவரம் பருப்பு 1/2 கப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் என்னென்ன காய்கறி போட்டிருக்கேன்னா சின்ன வெங்காயம், கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே நம்ம இப்போது குக்கரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம பார்த்துடலாம் நல்லா வெந்துருச்சான்னு. உங்களுக்கு காய்கறிலாம் அப்படியே நல்லா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். இல்லை எனக்கு காய்கறிலாம் எதுவும் அந்தளவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா மத்து வச்சு மசிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிச்சதை எல்லாத்தையுமே நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிப்பு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஒரு கொத்தமல்லியை ஃபைனாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சுட சுட சாம்பாரை நம்ம சர்வ் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு சாம்பார் நல்லா தண்ணியாக இருக்கணும், ஒரு சில பேருக்கு திக்காக இருக்கணும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுமாரி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் சாம்பார் தண்ணியாக தான் சாப்பிடுவாங்க, அதனால் நான் தண்ணியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சூடாக இட்லி வச்சுட்டு அதில் நல்லா கொதிக்கிற சாம்பாரை ஊற்றி, அது கொஞ்சமெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க, நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.